இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எரேமியா 1:5. டைட்டானிக் கப்பல் மூழ்கிய போது அதன் அருகில் 3 கப்பல்கள் இருந்தன. அதில் ஒரு கப்பலின் பெயர் சாம்சன். அது டைட்டானிக் மூழ்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து வெறும் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததாம். டைட்டானிக் அனுப்பிய காப்பாற்றுங்கள் என்கிற சமிங்கை காட்டும் வெள்ளை விளக்கொளியை பார்த்தனர் அவர்கள். ஆனால் அதில் இருந்தவர்கள் சீல் என்னும் கடல் விலங்கை திருட வந்தவர்கள். அதனால் காப்பாற்ற போய் மாட்டிக்கொண்டால் என்னாவது, நமக்கு ஏன் வம்பு என்று எண்ணி டைட்டானிக்கின் எதிர் திசையில் விரைந்து விட்டனர். இதுபோல்தான் பலர் தங்கள் பாவச் செயல்களில் மட்டுமே கவனம் செலுத்தி அடுத்தவரின் துன்பங்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் இருப்பர், இந்த சாம்சன் கப்பல் போல. அடுத்து கலிபோர்னியன் என்ற கப்பல். டைட்டானிக் கப்பலுக்கு 14 கிலோமீட்டர் தொலைவில் அது இருந்தது. அக்கப்பலின் கேப்டன் டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிக்கைகளை பார்த்தார். ஆனால் அவர்களின் கப்பலை சுற்றிலும் பனிப்பாறைகள் இருந்தன. இருட்டாகவும் மோசமான சூழலும் இருந்ததால் திரும்பவும் கரைக்கே போய் காலையில் புறப்படலாம் என முடிவெடுத்தனர் மாலுமிகள். உதவி கோரிய கப்பலுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது என்று அவர்களே அவர்களுக்கு கூறி தேற்றிக் கொண்டனர். இக்கப்பலை போன்றவர்கள் நம்மிடையே இருக்கும். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, சூழல் சரியில்லை, நிலைமை சரியானதும் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுபவர்கள். 3வது கப்பல் கர்பாத்தியா. அது டைட்டானிக்கில் இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. தெற்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது கப்பலின் கேப்டனுக்கு டைட்டானிக் அனுப்பிய ஆபத்து சமிக்கை ரேடியோ மூலம் கேட்டது. அவர் உடனே மண்டியிட்டு ஆண்டவரிடம், தேவனே எனக்கு வழி காட்டும் என ஜெபம் செய்து கப்பலை திருப்பி டைட்டானிக்கை நோக்கி ஆபத்தான பனிப்பாறைகள் இடையே செலுத்தினார். இந்த கப்பல் தான் டைட்டானிக்கில் சிக்கியிருந்த 705 பேரை காப்பாற்றியது. ஆம், என கருமையானவர்களே, எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் மோசேயை அழைத்த போது முதலில் மோசே பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள் என்று சாக்கு போக்கு கூறினான். நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என கூறினான். இறுதியில் உனக்கு பதிலாக ஆரோன் ஜனங்களோடு பேசுவான் என்ற போது எகிப்துக்கு திரும்பினான். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். ஆனால் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்ட உடனே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். மேலும் வானத்திலிருந்து சடுதியிலே ஒரு ஒளி சவுலை சந்தித்த போது அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆப்பிரியமானவர்களே, பாவ சேற்றில் மூழ்கிக் கொண்டிருக்கும் கோடான கோடி ஜனங்களை மீட்க தடைகள், எதிர்ப்புகள், ஆபத்துக்கள், பொறுப்பை தட்டி கழிக்கும் காரணங்கள் நிச்சயம் குறுக்கிடும். ஆனால் உங்களை கொண்டு பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்கும் திட்டத்தை தேவன் உங்கள் பேரில் வைத்திருப்பார் என்றால் கீழ்ப்படிந்து ஜெபித்து சேவை செய்ய புறப்படுங்கள். சாக்குப்போக்கு சொல்லும் காலம் இதுவல்ல என உணர்ந்து தேவன் கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி ஆத்தும ஆதாய பணியை துரிதமாய் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அவர்களை மீட்கும் பணியை ஆண்டவரை செய்வதற்கு அப்பா அநேக வாலிபர்களை ஆண்டவரை நீர் எழுப்புவீராக தகப்பனே. அப்பா, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாக்கு போக்குகளை சொல்லாதபடிக்கு ஆண்டவரை என்னை அனுப்பும் என்று சொல்லி கர்த்தாவே ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.